அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, 5 பேர்களுக்கு சுவர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் இந்த 5 பேர்களையும் வெறுக்கிறான். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு அல்லாஹுவை பார்க்கவும் முடியாது. இவர்கள் போகக்கூடிய இடம் நரகம் தான். நரகம். முதலாவது யார்? முனாஃபிக், நயவஞ்சகன். முனாஃபிக் என்ற யார்? பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இப்போ எத்தனையோ பேர்களை பார்க்குறோம், பொய்யான வாக்குகள். எத்தனையோ பேர்களை ஏமாத்துறாங்க. மற்றவங்களை ஏமாற்றி போட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறாங்க. மற்றவங்களுக்கு பொல்லையை போட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறாங்க. முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இவர்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்க நரகம்தான் போவார்கள். 2வது ஆக்கிலுர் ரிபா, வட்டி தின்னக்கூடியவர்கள். எத்தனையோ பேர் கஷ்டத்துக்காக வட்டி எடுக்கிறாங்க. சிலவங்க தெரியாமல் எடுக்கிறாங்க. இப்போ சிலவங்க எடுக்கிறாங்க, அந்த வாகனம் லீஸில் எடுக்கிறாங்க, இது வட்டி. சிலவங்க எடுக்கிறாங்க, ஒரு ஃபேன் எடுக்கிறாங்க, மாதம் மாதம் கெட்டுவதற்கு, இது வட்டி. எல்லாம் பாதுகாக்கணும். எத்தனையோ பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க, அதிகமான பேர் கஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. இந்த வட்டி தின்னக்கூடியவர்களுக்கு கபரில் எப்படி வேதனைண்டா, கபருக்குள்ளே வைத்த பின்னால் ஒரு இரத்த ஆறு கபருக்குள்ளே கொண்டு வரப்படும். அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் நீப்பார். இந்த வட்டி தின்ன மனுஷன் அந்த இரத்த ஆறில் நீவார். அந்த இரத்த ஆறுலேருந்து வெளியே வர ரெடியாகுவார். இந்த டைமில் அந்த பக்கத்தில் இருக்கிய மனுஷன் கல்லால் அந்த வட்டி தின்ன மனுஷனுக்கு அடிப்பார். கியாமத்து முட்டும் கபருக்குள்ளே இவ்வாறு வேதனை செய்யப்படும். அது மட்டுமல்ல, கியாமத்து நாளையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனை போல எழுப்பாட்டப்படுவான். அது மட்டுமல்ல, வட்டி தின்னக்கூடியவர்களை அல்லாஹ் யுத்தத்துக்கு அழைக்கிறான். அல்லாஹோட யுத்தத்துக்கு போக முடியுமா? அது மட்டுமல்ல, வட்டி தின்னக்கூடியவர்கள் தாயோட விபச்சாரம் செய்வதற்கு சமன். அதனால் வட்டி தின்னக்கூடியவர்கள் நரகம்தான் போவார்கள். அல்லாஹ் இந்த வட்டியை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்கணும். 3வது பெருமை அடிக்கக்கூடியவன். சில வகிக்கிறாங்க, கொஞ்சம் படித்தா போதும், கொஞ்சம் பணம் வந்தால் போதும், இல்லையா, ஒரு வாகனம் வாங்கினா போதும், அவங்கள விட்டு ஆள் இல்லாத மாதிரி பெருமை. எதை எடுத்தாலும் பெருமை. பெருமை அல்லாஹுடைய ஆடை. யாருக்கு ஒரு கடுகு மணி அளவு, ஒரு துளி அளவு பெருமை வருமோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சுவர்க்கம் ஹராம். இவர்கள் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். சிலவங்க பெருமைக்காண்டி ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 4வது அன்பார்ந்தவர்களே, கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள். அந்த அவண்ட பலாய், இவண்ட பலாய், முன்னுக்கூட்டு பலாய். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அங்கே போய்த்து பலாய் கழுகுறாங்க, இங்கே போய்த்து பலாய் கழுகுறாங்க. அங்கே போய்த்து அவங்களோட குடும்பத்தை பிரிக்கிறாங்க, இங்கே வந்து இவங்களோட குடும்பத்தை பிரிக்கிறாங்க. கோல் செல்லக்கூடியவர்கள் நரகம் நுழைவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கோல் செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். 5வது அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, காத்தியுர் ரஹம், குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள். ஹதீஸில் வருகிறது, யார் 2 பேர் 3 நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் வாழ்ந்து அவங்க 2 பேரும் மௌத்தா போனால் 2 பேரும் நரகம் பெய்த்துருவாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், சிலவங்க வீட்டு பிரச்சனைக்காக வேண்டி, புள்ள பிரச்சனைக்காக வேண்டி, சல்லி பிரச்சனைக்காக வேண்டி, பதவி பிரச்சனைக்காக வேண்டி நான தம்பி கோவம், மச்சான் மச்சான் கோவம், மாமா மருமகன் கோவம், மாமி மருமகள் கோவம், 5 வருஷங்கள் கோவம், 10 வருஷங்கள் கோவம், 15 வருஷங்கள் கோவம். சிலவங்க மையத்து கூட வாராங்கில்லை. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும், மக்கால போய்த்து காபத்துள்ளாட புடவையை பிடிச்சி கொண்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யவே மாட்டான். அதே நிலையில் மௌத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 பேரும் நரகம் போய்த்துருவாங்க.
அப்போ சிலவங்க 25 வருஷங்களாக கோபமாக வாழ்கிறாங்க. அப்போ 25 வருஷங்களா அல்லாஹ் 2 பேருடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் இந்த 5 பயங்கரமான செயல்களை விட்டும் குணங்களை விட்டும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீன்.